1940 ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த நாள்ல யாருக்கும் அது ஒரு பெரிய விஷயம்னு தோணல. ஆனா அந்த குழந்தை பிறகு உலகத்தையே அதிர வைக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. சின்ன வயசுலயே சண்டை, பிரச்சனை, கஷ்டம், தினமும் ஒரு போராட்டம் மாதிரி தான் வாழ்க்கை. ஆனா அவன் ஓடல, ஒழியல. அதுக்கு பதிலா கற்றுக்கொண்டான். தன்னோட உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். 1960 வந்தப்போ அவன் ஒரு புதிய நாட்டுக்கு போனான். அங்க அவன் தன்னோட கலைக்கே ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தான். சண்டைனா அடிச்சு சாய்ப்பது மட்டும் இல்ல, அது ஒரு கலை, ஒரு விஞ்ஞானம், ஒரு வாழ்க்கைன்னு உலகத்துக்கே காட்டினான். பி வாட்டர்னு சொல்லி எந்த சூழ்நிலைக்கும் ஒத்துக்கி தேவையான நேரத்துல தாக்கவும் தெரிஞ்சவன். அவன் வேகம் கண் இமைக்கிற நேரத்திலே முடிஞ்சிடும். அவன் அசைவுகள் லைட்னிங் மாதிரி, யாராலையும் பிரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி. 1970 அவன் ஸ்கிரீன்ல வந்ததும் உலகமே வேற மாதிரி மாறிடுச்சு. ஒரு புதிய எனர்ஜி, ஒரு புதிய ஸ்டைல். எல்லாரும் அவனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபைட்டர்ஸ் கூட அவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த உச்சிக்கே போன நேரத்துல 1973 ஒரு நாள் எதுவும் வார்னிங் இல்லாம எல்லாமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு பலசாலினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவனுக்கு அப்போ வயசு 32 தான். ஒரு லெஜெண்ட், ஒரு சக்தி அந்த நாள்லயே முடிஞ்சு போச்சு. அந்த வேகம், அந்த சாகசம், அந்த மனிதன், இத்தனை சாகசத்திற்கும் ஒரே ஒருவர் தான் சொந்தக்காரர். அவர்தான் ப்ரூஸ் லீ.